மனு தர்மத்தினுடைய 3வது அத்தியாயம். இந்த மனு தர்மத்தை தான் அரசியல் சட்டத்துக்கு பதிலாக கொண்டு வரணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கூறுகிறது. இல்லைன்னு மறுக்க முடியாது. அவங்க யாரும் ஆதாரத்தோடு பேசக்கூடியவர்கள் தாங்க. ஒரே ஒரு ஸ்லோகம் பாருங்கள். பன்றி மூத்தலினாலும், அது சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பன்றி முகத்தினாலும் அல்லது கோழி சிறகின் காற்றினாலும், காற்றில் ஒரு கோழி சிறகு அதில் விழுந்துருச்சுன்னா காற்றினாலும், நாய் பக்கத்தில் வந்ததுன்னா பார்வையினாலும், நாய் பார்த்தாலே சாப்பாடு கெட்டு போச்சு அதுக்கு அர்த்தம். ஆனால் இதெல்லாம் நாய் பன்றி இதெல்லாம் எட்டி நின்று பார்த்து மோகணும், அது கிட்ட வரணும், ஏற்காலம் கிட்ட போய் தான் தீட்டாகுது. ஆனால் சூத்திரன் தொடுதலாலும் பதார்த்தம் அசுத்தமாகுது. நம்ம சாப்பாட்டில் நாம் தொட்டுட்டோம்னா தீட்டாயிடுச்சு. இப்படி ஒரு மானக்கேடான ஒரு சூழ்நிலை உண்டாக்குறாங்க.